ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இனியோட ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் செய்கிறது போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புடலங்காய் கறி எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுடுங்க. கால் கிலோ புடலங்காயை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். புடலங்காயை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி தோல் மேல் உள்ள வெள்ளையை கத்தி வச்சு சுரண்டி எடுத்துடுங்க. அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பை 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அது அப்படியே தண்ணியோட புடலங்காயில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். புடலங்காயில் உள்ள தண்ணியெல்லாம் சுண்டி காயை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது காயோட சேர்க்கறதுக்காக மிக்ஸி ஜாரில் 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 பச்சை மிளகாய், 8 கீத்து தேங்காய் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா சுண்டி புடலங்காயும் வெந்து வந்துடுச்சு. இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஈஸியான மெத்தடில் புடலங்காய் கறி ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். See you in next video. Thank you.